வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எதனால தான் சார் சென்னையில் மின்வெட்டு வந்துகிட்டு இருக்கு? ஒரு அரசு வந்திருக்காங்க, அங்கங்கே போராடுறாங்க. சென்னை திருத்தணியிலலாம் தொடர்ந்து 4 நாள் போராட்டம், 3 நாள் பஸ் எல்லாம் மறிக்கிறாங்கங்கிறாங்க. இங்கே வேளச்சேரியில் தொடங்கி திருவெற்றியூர், கொளத்தூர் அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் வருது. இந்த அரசு கேட்டால் ஏதோ 1% கருப்பாடு இருக்காங்கன்னு அமைச்சர் சொல்கிறாரு. ஒரு சில மாதம் எடுக்குங்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் இப்படி தான் போகுமா? தவறு எங்கே நடக்குதுன்னு பார்க்குறீங்க? தவறு ஓட்டு போட்டவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. புரியுதா? அதாவது எப்படின்னா, இப்போ பேரிடர் காலங்களுக்கு ஒரு அரசு நீண்ட காலமாக பிளான் பண்ணணும். இப்போ மழை வரப்போகுதுன்னா ஒரே நாளில் பண்ண முடியாது, 10 நாளில் பண்ண முடியாது. 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வெயில் காலத்துலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கே வாய்க்கால் வெட்டணும், எங்கெங்கே குழி வெட்டணும், எங்கெங்கே இது வேணும் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ ஒரு மாற்றம் வருது. அப்படிங்கும்போது வெயில் காலத்தில் முக்கியமான பிரச்சனை பவர் சப்ளை. பவர் சப்ளை தான் மெயினான காரணம். மழை காலத்தில் வாட்டர் லாகிங் அது வெளியே போகாமல் அதை சரி பண்ணணும். அந்த நேரத்தில் மழை பெய்யறப்ப பவர் எப்போ ஆஃப் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், இது இருக்கணும், எப்போ போய் சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லாத ஒரு எந்த விதமான அனுபவம் இல்லாத திடீர்னு ஒருத்தன் கையில் கொடுத்துட்டாங்க. அது எங்கன்னா ஒரு ஜூலை மாதம், ஆகஸ்ட் அப்படி கொடுத்துருந்தா கூட பிரச்சனை கிடையாது, இதாக பண்ணலாம். எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் பள்ளி கல்லூரிகள் முடிகிற டைம் ஒரு பக்கம், இந்த பக்கம் இதாகுதுன்னு ஒரு எல்லா துறையிலும் கிட்டத்தட்ட ஒரு 60-70% துறைகளில் நெருக்கடியான காலகட்டம்ன்றது இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் இது வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பருவமழை காலம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, சென்ட்ரலில் ஒரு செக் வைக்கிறான். எவன் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அவனுக்கு செக் வைக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கிட்ட ஏலத்துக்கு விடுறாங்க. ஏலம் கூடுறவன் எவன் கூட காசு கொடுக்குறானோ நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு செக்கை வைக்கிறாங்க. அவனோட கணக்கு என்னன்னா, டிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படின்றது தான். ஜெயிக்கும்போது வெயில் காலத்தில் இவங்களுக்கு ஆப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணுன்றது தான் அவனோட பிளான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க மாட்டிக்கிறாங்க. இதுக்கு அதாவது யாருக்கோ வச்ச பொரியல யாரும் இல்லை, எலிக்கு வச்ச பொரியல நரி தின்றுச்சுன்ற கதையா ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் பறவைகள்லாம் இருக்கும், எலி உருண்டை அந்துருண்டையாக போட்டிருப்பாங்க. அது எலியை திங்கிறேன்னு சொல்லி அந்த அந்துருண்டை எதையாவது தின்னு அது செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்க மாட்டிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் கிரிட்டோடைய ஏலத்தில் ஒரு பக்கம். ரெண்டாவது, பவர் சப்ளை பத்தலை அப்படின்னா அது கான்டாக்ட் பண்ணி உடனே அதை பற்றி தெரிந்தவர்கள் அடுத்தடுத்த செயின் லிங்கில் இருக்கணும். நீ அதையும் மாற்றி விட்டாங்க. மாற்றி விட்டது மட்டும் இல்லாமல் பிரச்சனைன்னு வந்தால் அதை போர்க்கால அடிப்படையில் சமாளிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கிரிட்டை மாற்றி விடுறது, போகிறது. இப்போ இங்கே 1 ஹவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி விடுறீங்கன்னா அதை உடனே இது பண்ணுறது. இந்த மாதிரியான எதுவுமே இந்த 5 வருஷத்தில் பவர் கட்டே இல்லாமல் இருந்தது. அதை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கிட்டாவது காசை கொடுத்து எங்கிட்டாவது வாங்கிடுவோம். ரொட்டேஷன்லையாச்சும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்ச உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, புது குடியாரனுக்கு பழைய குடியாரனுக்கு வித்தியாசம் இருக்குது. பழைய குடியாரன் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு லீவுன்னு வச்சுக்கிது, டாஸ்மாக் இன்னைக்கு லீவு, திருவள்ளுவர் தினம், ஏதாவது பக்ரீத், ஏதாவது லீவ், எலெக்ஷன் வாக்கு என்ற அன்னைக்கு லீவு. பழைய குடியாரன் என்ன பண்ணுவான்னா, முத நாளே வாங்கி வச்சுருவான், ஸ்டாக் வச்சுருவான். புரியுதா? ஸ்டாக் எங்கே கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு கிடைக்கும், எந்த ஹோட்டலில் கையை விட்டோம்னா சரக்கு வாங்கலாம், எத்தனை ரூபா கூட கேட்பான், எந்த ஏரியாவில் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். எப்படியாவது வாங்கி குடிச்சிடுவான். அதாவது மற்ற சரக்குனால எதையா வாங்கி குடிச்சு படுத்துடுவான். ஆனால் புதுசாக குடிக்கிறவன் அன்னைக்குன்னு பார்ப்பான், கடைக்கு போனால் கடை பூட்டி இருக்குன்றதே அவனுக்கு தெரியாது. லீவ் விடுவாங்கிறதும் அவனுக்கு தெரியாது. என்னடா கடை பூட்டிட்டுனா, இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் தம்பி கடை லீவ் அப்படின்னா, எங்கேனா கிடைக்குது, எங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. அப்புறம் அவன் எங்கே போய் புரோட்டா கடையில் போய் கேட்க முடியும்? பழைய குடிகாரன்னா கரெக்டாக இந்த சந்தில் போய் நாங்கள் போனோன்னா அந்த பாரில் ஒரு ஓட்டை திறந்துருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே தலையை விட்டு உள்ளே போனோம்னா உள்ளே ஆள் இருப்பாங்க. இந்த சில குவார்ட்டர் தான் தருவான், அதுக்கு 50 ரூபா கூட கேட்பான்றது அவனுக்கு தெரியும். இதுதான் இங்கே பொருத்தி பார்த்துக்கணும். அதுக்கு வாட்டர் பாயிண்ட் எங்கிட்ட வாங்கணும், எங்கே வச்சு குடிக்கணும் அப்படின்றதெல்லாம், எங்கே போலீஸ் நிற்கும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த முக்கில் போலீஸ் பிடிப்பான், எல்லாமே அவனுக்கு தெரியும். புதுசாக வரவனுக்கு வெளியூர்காரனுக்கு தெரியாதுன்றக்காக தான் இவங்களோட கதை. இப்போ டிஎம்கே இருந்ததுன்னா சென்ட்ரல் கிரிட்டில் ஏதாவது டுபாகூர் வேலை காட்டினா கூட வேறு எங்கிட்ட இருந்து இறக்குவாங்க, கூட காசு கொடுத்து சமாளிப்பாங்க, கடனை வாங்கி கூட. பிள்ளை அழுகுது அப்படிங்கும்போது அதை அழுக விட மாட்டாங்க. காசு இல்லைன்னா கூட எதையோ உருட்டி எதையாவது காடை கீழே தேய்ச்சா இல்லை எங்கிட்ட போட்டு அது கேஎஃப்சியில் சிக்கன் வாங்கி கொடுத்து அதை அழுகாமல் பார்த்துக்குவான். கார்டுக்கு வர்ற கடனை நாளைக்கு பார்த்துக்கலாம். புரியுதா? உங்களுக்கு 1ஆம் தேதி பார்த்துக்கலாம், இல்லை இன்னொருத்தண்ட கடனை வாங்கி கார்டு கட்டினாங்க.
ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பிள்ளை அழுக்கு போய் மண்டையிலே கொட்டு வாங்கி போட்டு சனியன் எது கல்லுற 5 பைசா இல்லை, அதையும் சொல்ல மாட்டாங்க. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீ இந்த நேரத்தில் கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டா அதை வாங்கிட்டான்றதுல அதை 4 போட்டு சாத்தை போட்டு அதுவும் அலறி இங்கே அதுவும் நினச்சதையும் திங்க முடியாமல் அது இப்படி ஒரு அப்பனா நைட்டு பூரா தூங்க விடாம அழுது அது இதுதான் இப்போ நடந்துட்டு விஜய் ஆட்சிக்கும் பழைய ஆட்சியை கடைசி நேரத்தில் மாற்றி விட்டோட விளைவு அந்த மாதிரி. இதில் என்னென்னா பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்புறாங்க. இதில் நடுவில் நம்ம ட்ரம்ப் வரைக்கும் இதுக்கு காரணங்கிறதையும் ஏற்றுக்கணும்ல. சிலிண்டர் வராமல் போய் எல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறுறாங்க, கடையெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறுது. அப்போ இப்போ உற்பத்தி தேவைங்கிறது கூடுற இடத்துக்கும் போகும். இதெல்லாமும் கூடுதலாக சேர்ந்து இவங்களை தாண்டி போன வருஷம் வந்து 24,500 300 மெகாவாட் நமக்கு தேவை. இப்போ இந்த வருஷம் வந்து 28,000 4,000 மெகாவாட் கூடுதுன்றாங்க. எந்த மாநிலத்திலையும் அப்படி கூடாது. அதற்கு காரணம் வந்து மறைமுகமாக தேங்காய்க்குள்ளே வெடி வச்சு ஜி தான் அப்படின்றத புரியுதா உங்களுக்கு. அந்த ஒரு படம், பழைய படம் ஒன்று, வேதா மியூசிக்கில் வந்த ஒரு படம், அதே கண்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொலை நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பங்களாக்குள்ளே. பயங்கரமாக இருக்கும். இவரா அவரா, இந்த மகனா மருமகளாய், எல்லாரும் வேலையும் சந்தேகம், அவர் ஃப்ரெண்டா, பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருப்பான், சாமியார் வேஷம் போட்டு, அவன் தான் கிழவன் வேஷம் போட்டு சமயக்காரன். கடைசியில் தாடியெல்லாம் ஒருவனா சின்ன வயசு பையனா இருப்பான், வந்து ஒரு பழி வாங்குறக்கா இருப்பான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருவிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜி உருவம் தான் தெரியும். எல்லா நாசகார வேலைக்கும் ஜி தான் காரணம். ஏதோ ஒரு வகையில் அவர் பற்ற வச்சது அது வந்து எங்கிட்ட தீ பிடிச்சி எரியும், அது எங்கே பிடிச்சி எரியுன்னு எவனுக்குமே தெரியாது. இப்போ சிகரெட்டை கொளுத்தி விட்டு எங்கிட்ட போட்டு போயிடுவான், அது பார்த்தா பெட்ரோல் பங்கு பிடிச்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கும், எவனோ செத்து போயிடுவான் சம்மந்தம் இல்லாதவன். அந்த மாதிரி ஜி தான் எல்லா தரித்திரத்துக்கும் காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜி தான் காரணம். புரிஞ்சுவாங்க. யாரும் அந்துன்னு வந்து போயிட்டுருக்கேன், எல்லாம் வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு அங்கே மெலோனிக்கு போய் மெலோடி சாக்லேட் கொடுத்துட்டு, அதை வந்து சாக்லேட் புரட்சின்னு ஒரு அம்மா பேசி, அது ஒரு பைத்தியம். அது அந்த பைத்தியம் ஒழிஞ்சா தான், அந்த பைத்தியம் ஒழிஞ்சிருச்சு இப்போ 80%, இன்னும் கொஞ்சம் ஒழிஞ்சா தான் அது வந்து இந்த மாதிரி பைத்தியங்கள் நிறையா இருக்குது. பைத்தியங்கள் ஒழிஞ்சா தான் அரசியலில் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து எல்லாத்துக்குமே தேங்காய்க்குள்ளே வெடிகுண்டு வச்சது ஜி தான் காரணம். இந்த தேங்காய் வெடின்னும் போது தான் ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு கிளப்பி விட்டுருவார்ல, தேங்காய்க்குள்ள பாம் இருக்கு, அதைத்தான் சொல்கிறேன். அது அந்த மாதிரி இந்த தேங்காய்க்குள்ள பாம் காரணம் ஜி தான். ஸோ எல்லா தர்த்திரம் பிடிச்ச செயலுக்கு இந்த நாடு கேடுகட்ட நிலைமைக்கு போனதுக்கும் ட்ரம்ப் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம். சிலிண்டர்னா கடையை முடங்கணும்னு சொல்ல முடியாது, ஈவியில் நடத்தினா அதை போய் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆமாம், அவன் கடைக்காரங்களாம் அப்புறம் எதிர்த்து போராடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். வீடுகளுமே கூட இப்போ பிள்ளைங்க வெயிலில் வெளில போகலன்னா வீட்டில் இருந்து ஏதாவது செஞ்சு தரணும். 3 வேளை சாப்பாட்டு தவிர ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சா அதுக்கும் சிலிண்டரை பத்தாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அதில் பல விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும், அந்த சிக்கல். அதே மாதிரி டைவர்ஸ் ஜாஸ்தி ஆகும், அடிதடி ஜாஸ்தி ஆகும், கிரைம்ங்கிறது. ஆமாம், மாமியாரை போட்டு அவனை அடிச்சு விடுவான், இல்லை மருமகனை போட்டு மாமனாருக்கு மருமகனுக்கு சண்டை வரும், இல்லை மாமனாரை வெளியே துரத்தி விட்டுருவாங்க. டொமஸ்டிக் வைலன்ஸ் அது அதிகமாக கூடும், பிள்ளைங்களை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சில நல்ல பாசமுள்ள தம்பதியாக இருந்தாங்கன்னா சந்ததிகள் அதிகமாயிடும். அது ஒரு பக்கம். ஜிக்கு அந்த வினையெல்லாம் தெரியல. ஒரு சிலிண்டர்னால ஒரு உலகமே ஒரு நாடே வந்து மாறி போயிடும், முகமே மாறி போயிடும். வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? அவன் 8 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் வீட்டில் இருந்து பொண்டாட்டி தொல்லையை தாங்க முடியாமல் அவன் இது பண்ணிடுவான். 7 மணிக்கு வேலைக்கு வராங்க, அது 10 மணிக்குள்ளேயே பல சண்டைகள் நடந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது. இதில் 24 மணி நேரம் வீட்டில் இருந்தாலும் என்ன ஆகும்? அங்கே வர லேட் ஆனாலும் ஃபோன் பண்ணி எங்கே இப்போ டார்ச்சர் ஆகும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் ஜி தான். அது தெரியாமல் இந்த இடத்துல இவ்வளவு இந்த படத்தில் வடிவேலு தெரியாதனமாக ஓனர் இல்லாத நேரத்தில் சீட்டில் உட்காந்துருவார், பத்திரிகை ஆஃபீஸில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிருவாங்க, எங்களை பற்றி சாராயம் காய்ச்சற எழுதுனா அவர் அடிப்பாங்க. ஆமாம், அதே ஐயா, ஒரு நாள் ஒரு பொய்யை சொல்லி உட்கார்ந்ததுக்கே இந்த சீட்டில் இவ்வளவு நாள் உண்மையா எழுதி எப்படி ஐயா நீங்கள் காலத்தை ஓட்டினீங்க அப்படின்றத இப்போ விஜய் நினைப்பாப்புல. இப்போ விஜய் வெடி வைக்கிற ஜி தான், அவங்களுக்குள்ளே வெடி வச்சு அவங்களே வந்து இது பண்ணிடுவாங்க. இதுநாட்டில் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னு எச்ராஜா கேட்குறாரு. சிறுமிகளுக்கு இந்த மாதிரி அது போதும் போது ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ ஆக்டிவ் ஆகிட்டு இருக்காரு. ஜோசப் விஜய் அவர்களுடைய மௌனம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஐயோ, குழந்தைகளுக்காகலாம் நீங்கள் இது பண்ணீங்க, அப்படிலாம் பேசுனீங்க, ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கணும் போது முதலமைச்சர் பேச வேண்டாமான்னு அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாக கேட்டிருக்காங்க. அந்த பைத்தியம் முடிச்சவங்க வராங்க, அவங்க அம்மா ஒரு குடியாரின்றாங்க, குடிச்சுட்டு பிள்ளைய பார்க்கல, அதனால தான் அந்த பிள்ளை சின்ன வீடியோ போட்டு வைரல் பண்ணாங்க.
இப்போ இவர் என்ன கேட்கலன்றாரு. இல்ல அவங்க வந்து வேற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனக்கே தெரியாம அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை போல இருக்கு. அவங்க அம்மாக்கே தெரியாம கொண்டு போய் இறுதி காரியத்தை அவங்க அப்பா பண்ணிட்டாருன்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை அது அதுதான், ஓடிட்டு அது எப்படி நான் அந்த பொம்பளை தான் நின்னாலே வாசல்லையே, அவன் முன்னாடி தானே எடுத்துகிட்டு போனாங்க. அது பெரிய டுபாக்கூர், அது விசாரிக்கப்பட வேண்டியது, அது விசாரிப்பாங்களான்னு தெரியல. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அது கொக்கோ கோலா பாட்டிலில் இருந்ததுனால எடுத்து குடிச்சிட்டே இருந்தது. குடித்தது உண்மைதானே ஒத்துக்குது, குடிச்சிட்டு படுத்துருந்தது உண்மைதான்றா. ஆனால் கொக்கோ கோலா பாட்டில் என் வீட்டுக்காரர் கலந்து வச்சிருக்காரு, எனக்கு தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டு. பர்சனல் சண்டைனால இப்போ இந்த நடந்த விஷயம் வெளில வராமல் போயிருமோங்கிறது ஆமாம், ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னொரு டீமு அந்த கைதானவன் திமுகவில் இருக்கான்னு ஃபேக்கு ஃபோட்டோ ஏஐயில் பரப்பி விட்டு இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது இறுதி இதை நோக்கி போமா, குற்றவாளிகளை உள்ளபடியே பிடிப்பாங்களா, தடுப்பாங்களாங்கிற தாண்டி இப்படி எல்லாம் போயிடுச்சு. நயினார் நாகேந்திரன் கொந்தளிச்சிருக்காப்புல, நான் தான் அவங்க தாய் மாமான்லாம் வசனம் பேசி சென்டிமெண்ட்டாக பேசுனீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் தாய் மாமன் நம்பினா குழந்தைங்க நிலைமை இவ்வளோதான்றது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருக்குது. இதில் என்னென்னா அப்படி நினைக்கல. இப்போ இந்த கரண்ட் கட் இஷ்யூஸ் ஒரு பக்கம் ஓடுது அப்படின்னா இதனோட சேர்ந்து இம்பேக்ட் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எல்லாமே நாசம்தான், எல்லாமே நாசம்தான். நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ஆந்திராவுக்கு போயிடுவாங்க. சந்திரபாபு நாயுடு இப்போ மோடிகிட்ட சொல்லி சென்ட்ரல் கிரிட்டில் கூட காசு கொடுத்து கரண்ட்டை வாங்கி அங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து போயிடுவாங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன நாசக்காடாக போகிறதுன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். இந்த பவர் வரலன்னு போராடுறவங்களுக்குலாம் யாராவது போய் அரசு தரப்பில் பேசணும் இல்லை சார்? அது யாராவது நீங்கள் அமைச்சரை டெசிக்னேட் பண்ணணும். அப்புறம் போராடுறவங்க கலைய வேண்டாம். பஸ் செய்வாருன்றீங்களா? அண்ணன் நல்லது செய்வார் நம்பி ஓட்டு போடுறீங்களா? செய்வார், இருங்க வெயிட் பண்ணுங்க சார். இப்போ பஸ்ஸை மறிக்கிறாங்கன்னா அவங்களும் கவர்மெண்ட்டில் அதுலேயும் பாதி பேர் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க. அரசு பணியிலுமே கூட பஸ் ஓட்டுறதுக்குலாம் எடுத்துருக்காங்க. அவங்கள போய் மறிக்கிறீங்க. பஸ்ஸு டைமுக்கு வரலன்னா அவங்க மேலே இது நடவடிக்கை எடுப்பாங்க. மறிக்கிறவங்க இபி ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இதெல்லாம் இபி ஆஃபீஸில் ஆள் இல்லைன்னு இந்த செயற்பொறியாளர் வீட்டுக்கு போய் எல்லாம் நடராத்தில் கதவு தட்டியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் யாரோ கொள்ளக்காரங்கன்னு பயந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு இது பண்ண பார்த்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இல்லை அதான் இது வந்து என்னென்னா சிறத்தன்மையான ஒரு எப்படின்னா உண்மையான என்ன ரியாலிட்டி என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் ஓட்டு போட்டிருக்கு, ரியாலிட்டி என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் ஆட்சியில் இருக்குது. இது 2 கூட்டம் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இப்போ இதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் இந்த 50, 60, 70 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. ஏன்னா அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க இபியில், 1,40,000 70,000 தான் இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ எப்படி போன 5 வருஷம் அவங்க ஓட்டினாங்க 70,000 பேர் வச்சு. 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு, அதே 70,000 பேர் ஓட்டினாங்க. ஆளு குறைவாக இருக்குங்கிறதுக்காக எதுவும் செய்யாமல் ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணல்ன்ற கதை தான் இது. ஆட தெரியாமல் ஒருத்தி ஆடி இருக்கேன், என்னம்மா இப்படி ஆடுறேன் அப்படின்னு கேட்டேன். தெரு கோணலாக இருக்குங்க, நான் என்னங்க பண்ணுறேன்றக்காக தான் நீங்கள் கதை. தெரு சரியாக இருந்திருந்தா ஆடி இப்போ களைச்சிருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க, இப்போ இந்த சிக்கல்கள்லாம் வருதுன்னா கடந்த காலத்தில் இப்படி வரும்போதும் கூட ஓரளவுக்கு அப்படி கூட்டணி கட்சியில் தான் அறிக்கையை விடுவாங்க. இந்த மாதிரி ஆட்சிக்குள்ளே போயிருக்க காங்கிரஸோ அல்லது இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இது குறித்து எதுவும் இப்போ தானே போயிருக்காங்க. அவங்க இப்போ தான் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இப்போ தானே போயிருக்காங்க. போனவொடனே ஆட்சியை கலைச்சிட முடியுமா? அதான் கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறாரு. இல்லை இந்த நடவடிக்கை குறித்து நாங்கள் வருந்துறோம்னா அறிக்கை விடுவாங்க. கவர்மெண்ட் திட்ட மாட்டாங்க. எதுக்கு வருந்துறோம்? கரண்ட் கட் ஆகிறதுக்கு நடவடிக்கை அதுக்கு அவங்க தான் இதில் பங்கெடுக்கவே இல்லையே. கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த இதில் பங்கு ஆட்டோவில் ஏறி பங்கு வாங்கினா தானே அவங்களை கேட்க முடியும். அதனால தான் இல்லை, கம்யூனிஸ்டுகள் நேற்று அவங்க மாணவர் அமைப்பு 4,000 ரூபா வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்களே ஏன் கொடுக்கலன்னு கோவையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஆமாம், அது கேட்க வரச்சு கொடுக்குறேன்னா இப்போ இன்னும் இப்போ 1 மாதமே ஆகலை. மதுரையில் காக்ரோச் ரேலின்னு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போயிருக்காங்க. அந்த மாணவர் அமைப்புகள் காக்ரோச்சை கொண்டு வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பயங்கர பின்னணி தெரியாமல் இவங்க மாட்டிப்பாங்களோ விஷயமும் இருக்குது. காக்ரோச் ரேலின்னு சொல்லி இவங்க லோக்கலில் முடிவு பண்ணியிருக்காங்க. காக்ரோச் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது. கடைசியில் இவங்க சோத்தில் விழுகும் போது தான் ஐயோ காக்ரோச் இப்படியா அப்படின்னு. அதுக்காக தான் நீங்கள் தாய்லாண்டு சைனாலெல்லாம் காக்ரோச்செல்லாம் வறுத்து சாப்பிட்ருவாங்க. புரியுதா? அதை ஒரு ருசியான ஒரு பண்டமாக மாற்றிடுவாங்க. நீங்கள் அது தெரியாமல் சோத்தில் விழுந்து மயங்கி விழுக போகிறாங்க. அதுதான் பிரச்சனை. பாபம் சார், எப்படி போகுது இந்த அரசு, எப்படி அதை களைய போகிறாங்கிற சவால் அவங்க முன்னாடி இருக்குது. ஓட்டு போட்ட மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கரண்ட் இல்லைன்னு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் குரூப் எல்லாம் நீங்கள் இலவச மின்சாரமே கொடுக்க வேண்டாம், நாங்கள் காசை கட்டுறோம், கரண்ட்டை விடுங்க அப்படின்ற அதுதான் இதெல்லாம் பண்ணுறது. கடைசியில் கொடுத்தா போதும்டான்ற ரேஞ்சுக்கு வந்துடுது. வேன் வச்சுலாம் கிடைத்திருக்கம்யா, ஒரு போத்துக்கு கூட போட்டு போக போக எப்படி ரீல்ஸ்லாம் வளர்த்துன்னு பாருங்க. அதி பயங்கரமான ரீல்ஸ்லாம் வரும்.
இதில் இவங்க சிக்கி தவிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றது. இது இப்போ என்னன்னா 65% மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக தான் ஓட்டு போடுறாங்க. அவன் பாவம். அந்த 65% மக்களும் கரண்ட் இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், கேஸ் இல்லாமல் சாவ போகிறாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. இந்த பைத்தியம் பிடிச்சவங்க வந்து ஓட்டு போட்டவங்களோ ஏதோ அந்த பைத்தியங்களை பற்றி கணக்கிலே இல்லை. அது எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை. ஆனால் வந்து எதிராக வாக்களித்தவர் இது இப்படி தான் போக போகுதுன்னு தெரிஞ்சு வாக்களித்தவர் தான் பாவம். பார்ப்போம் சார். இது அடுத்தடுத்து எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கு நன்றி சார்.